ஆசிரியர்களுக்கான பணி விதிமுறைகளில் பல்வேறு மாற்றங்கள் செய்து அரசிதழில் வெளியிட்டிருக்கிறது தமிழக அரசு. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், வணக்கம். என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது? இந்த இது தொடர்பான முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். பள்ளிக்கல்வித்துறையில பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கான அந்த சர்வீஸ் ரூல்னு சொல்லுவாங்க, அந்த பணி விதிமுறைகள் பல்வேறு மாற்றங்கள் எல்லாம் செய்து அரசிதழ் என்பது பல்வேறு விவரங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பா ஆசிரியருடைய அந்த உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள், அதே போன்று முதுகலை ஆசிரியர்கள் ப்ரொமோஷனுக்கு, பதவி உயர்வுக்கு டெட் தேவையில்லை, அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு தேவையில்லை அப்படிங்கிற விஷயம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பள்ளி கல்வித்துறையில முதுகலை ஆசிரியர் ப்ரொமோஷன் வழங்கும் போது தொடக்க கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக பல்வேறு அமைப்புகள் எல்லாம் தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்திருந்தன. இந்த நிலையில இதற்கான அரசிதழில் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதன்படி பள்ளி கல்வித்துறையில முதுகலை ஆசிரியர் ப்ரொமோஷன் வழங்கும் போது தொடக்க கல்வித்துறையில பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு 8 விழுக்காடு தரலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியாகிறது. பல்வேறு அறிவிப்புகள் எல்லாம் அந்த அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் விரைவில் அரசாணையாக வெளியாகி அவையெல்லாம் அமலுக்கு வரும் என்றும் பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. தகவல்களுக்கு நன்றி சங்கரன். 1,30,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.